நீதி தவறாத மனுநீதி சோழன். ஹே குட்டீஸ், ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோழ நாடுன்னு ஒரு பெரிய ராஜ்யம் இறங்குச்சு. அந்த நாட்டை ஆண்ட மன்னரோட பேரு என்ன தெரியுமா? மனுநீதி சோழன். அவர் பேரு மாதிரியே அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நீதினா அவருக்கு உயிரே. நீதிமணி எங்கே? மனுநீதி சோழன் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய பெரிய அரண்மனையின் வாசல்ல ஒரு நீதிமணியை கட்டி வச்சிருந்தார். அது பெரிய தங்கமணி. சாதாரணமா மணி எதுக்கு இருக்கும்? கோயிலுக்கு போகும்போது அடிப்போம் இல்லையா? ஆனா இந்த மணி ரொம்ப விசேஷமானது. குட்டீஸ், உங்களுக்கு யாராவது அநியாயம் பண்ணா நீங்க போய் அந்த மணியை அடிக்கலாம். யார் அடிச்சாலும் மன்னர் ஓடி வந்து அவங்க கஷ்டத்தை கேட்டு உடனே நியாயம் வழங்குவார். மன்னர் சும்மா சொல்லல, அவரோட மகனே தப்பு பண்ணினாலும் அவருக்கும் தண்டனை உண்டுன்னு சொல்லியிருந்தார். எவ்வளவு பெரிய மன்னர் பாத்தீங்களா? ஒரு நாள் டம் டம் டம்னு அந்த நீதிமணி ரொம்ப சத்தம் ஆடிச்சுது. மன்னர் அதிர்ச்சியாகி ஓடி வந்தார். அங்கே அவர் என்ன பார்த்தார் தெரியுமா? ஆச்சரியமா ஒரு பசுமாடு தன் தலையை தூக்கி மணியை அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த பசுவோட கண்ணிலிருந்து கண்ணீர் ஊத்துது. அட பாவமே! மன்னர் உடனே, அடடா, ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு என்ன கஷ்டம்னு பக்கத்துல போய் பார்த்தார். அப்பதான் தெரிஞ்சது, அந்த பசுவோட குட்டி கன்று குட்டி ரத்தம் குட்டி இறந்து கிடந்தது. ஐயோ, என் நாட்டுல ஒரு பசு அழுதுட்டே மணியை அடிச்சிருக்குன்னா எவ்ளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னு மன்னர் பதறிப்போனார். உடனே ஆட்களை விட்டு விசாரிச்சார். அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. யார் இந்த கன்றை கொன்றது? வேற யாரும் இல்ல, மன்னரின் செல்ல மகன் இளவரசன் வீதிவிடங்கன்தான். வீதிவிடங்கன் தன்னோட பெரிய தேரை வேகமா ஓட்டிட்டு வந்தப்போ தெரியாம அந்த கன்றுக்குட்டி மேல ஏத்திட்டான். ஐயையோ, பசுவோட அழுகைக்கும் வேதனைக்கும் இளவரசன்தான் காரணம். மன்னர் யோசிச்சார். நான் தான் என் மகனுக்கு கொடுக்கப்பட்ட அதே தேர அவன் மேல ஏத்தி தண்டனை கொடுக்கணும். அப்போதான் என் நீதி எல்லாருக்கும் சமமாயிருக்கும்னு முடிவு பண்ணினார். அவர் கொஞ்சம் கூட தயங்கல. பசு எப்படி தன் குட்டியை இழந்து தவிக்குதோ அதே வழிய தன் மகனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மகனை அங்கேயே படுக்க சொல்லி தன்னோட கையாலேயே அதே தேர அவர் மீது ஏத்திவிட்டார். சபாஷ்! நீதி தவறாமல் தன் மகனுக்கே தண்டனை கொடுத்த அந்த மன்னர்தான் மனுநீதி சோழன்.